ஏப்ரல் 8 வந்து அப்பா இறந்துட்டாரு. கோவிடோட அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிற டைம். இப்போ யூஸ்வலாக எங்கள் ஊரில் வந்து ஒரு டெத்து நடக்குது அப்படின்னா 400-500 பேர் வருவாங்க. இப்போ அதுவே ஒரு வெல் ஆஃப் ஆன ஆள் இல்லை ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 2000-3000 பேர் வருவாங்க. அப்பா இதுக்கு அந்த எங்கள் இதில் இந்த வேஷ்டி மாலை போடுவாங்க. இந்த வேஷ்டி மட்டும் 3 ட்ரக்கோ நம்ம வந்துச்சு. மாலையும் அதே மாதிரி தான். எவ்வளோ இருந்துச்சுன்னு கணக்கே இல்லை. ஒரு 10,000 பேராச்சும் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பெரியப்பா வந்து என்கிட்ட இப்படி பிடிச்சி நான் அழுதுட்டு இருந்தேன் ஒரு இடத்துல நின்று இப்படி பிடிச்சி சொன்னார், நீ காசு பணம் சம்பாதிக்காட்டியும் மனுஷனை சம்பாரிச்சிட்டடா, இது போகுண்டா அப்படின்னாரு. நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, எங்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி பிரச்சனையாக இருக்கோ அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி அங்கே தண்ணி கொண்டு போயிட்டு விவசாயம் பண்ண வச்சுட்ருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, நான் பிறந்ததும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்துடுச்சு. நான் பிறந்ததுனால தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு நான் வளர வளர என் ஃபேமிலியோட வெல்த் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அப்பாவோட ஹெல்த்துக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஏதோ ஜாதகம் பார்த்ததில் எனக்கு ஏதோ குட்டி சுக்கரன்னு ஒரு இது வேறு சொல்லியிருக்காங்க. எம்பளம் மாதிரி என் மேலே அது முத்திரை குத்தப்பட்டுச்சு. இப்போது நான் எங்கேயும் போகிறேன் அப்படின்னா எதிர்த்தாப்புல என்னோட ரிலேட்டிவ் யாரும் வந்தால் கூட அத்தாடியும் வர்றான் அப்படின்ட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே நானும் படித்தேன், வளர்ந்தேன், காலேஜ் முடித்தேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து எல்லாரும் மாதிரி நான் அரியர் வச்சுட்டு பிபிஓவில், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க் லோன்ஸ் விற்று அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் என்னோடய கேரியர். புனேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து துபாய் போனேன். துபாயில் நல்ல ஜாப் கிடச்சிது. கரெக்டாக எல்லாமே வந்து ஒரு நல்ல லெவலில் வந்துட்டு இருக்கிறப்ப கஜான்னு ஒரு புயல் வரப்போகுது. ஸோ இந்த புயல் வந்து இந்த டெல்டா மாவட்டங்களை வந்து போட்டு தாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த புயல் வந்து பயங்கரமாக இருக்க போகுது, ஸோ பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஊரில் ஸ்டே பண்ணேன். அன்றைக்கி நைட்டு புயல் அன்றைக்கி நாள் வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடமா போய் பார்த்துட்டு இருந்தோம். எந்த அறிகுறியுமே இல்லை, புயல் வர போகிறதுக்கான அறிகுறியுமே இல்லை. பட் ஏதோ ஒரு பேட் இன்ஸ்டிங்க்ட் மட்டும் உள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. பழைய வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு. ஆற்றுக்கரையில் இருக்கிறவங்க, அந்த குளத்துக்கு ஓரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அந்த வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அவங்க எல்லாருமே திட்டுறாங்க, என்னடா தம்பி மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டில் ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னமே பதில் சொல்ல முடியல. ஸோ ஒரு 12:30 மணி இருக்கும், ஒரு ஸ்லோவாக ஒரு காற்றடிச்சிச்சு, தூறல் போட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. காலையில் ஒரு 6:30 மணிக்கு லைட்டாக விடியுது. திறந்து பார்த்தா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா காவிரி டெல்டா வந்து ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கடைசி ஒரு 25-30 வருஷமாக எல்லாருமே தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. ஏன் தென்னை விவசாயத்துக்கு மாறினாங்கன்னா, நெல்லில் வர்ற வருமானத்தை விட தென்னையில் வந்து வருமானம் ஜாஸ்தி, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால தென்னை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த புயல் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என் வீடு வந்து ஒரு பெரிய தென்னந்தோப்புக்குள்ளே தான் இருக்கும். இப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் வீடு அங்கே அப்படி தான் இருக்கும். இந்த புயல் அடிச்சுட்டு வெளிச்சத்தில் பார்க்குறோம், எங்கெல்லாம் தென்னைமரம் இருக்குமோ ஒரு தென்னைமரமே இல்லை. இப்போது எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பெரியப்பா வீடு வந்து ஒரு 500 மீட்டரில் இருக்கும். முன்னாடிலாம் அந்த வீடை பார்க்கவே முடியாது. வெட்ட வெளிச்சமாக தெரியுது எங்கள் பெரியப்பா வீடு. என்னடா இப்படி மரம்லாம் விழுந்துருச்சே அப்படின்ட்டு நான் என் கூட அபினேஸ்வரன் ஒரு சின்ன பையன் இருக்கான், நானும் அவனும் மட்டும் சரி இது இங்கே மட்டும்தான் இருக்கா வெளியிலே இருக்கா போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் பெரியம்மா பார்த்தா இந்த சாவு வீடெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாசலில் உட்காந்துட்டு தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்துச்சு. எல்லா மரமே விழுந்துருச்சு. சரி அப்படியே அடுத்தடுத்த வீட்டுக்கு போனால் எல்லா வீட்லேயுமே இதே நிலைமையாக தான் இருந்துச்சு. ஒரு சாவு வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா தென்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஊர் ஃபுல்லாக போய் பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே மரம்லாம் விழுந்து கிடக்கு, எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, சரி ஃபஸ்ட்டு இந்த ஊரில் ரோடில் இருக்க மரங்கள்லாம் சரி பண்ணுவோம், வீட்டு மேலே இருக்க மரங்கள்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் தெரிஞ்சுது, இது இங்கே மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்க தென்னை மரங்கள் விழுந்துருச்சு, ரோட்டில் இருந்த மரங்கள் விழுந்துருச்சு, பயிர்கள்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு. சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த கனெக்டெல்லாம் பார்த்தா நிறையா லெவலில் ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சிது. நிறையா செலிப்ரிட்டிஸ்லேருந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் வந்து 90 கிராமத்தை தத்தெடுத்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வந்துச்சு. இந்த 90 கிராமங்கள்லேயும் கொஞ்சம் லைக் மைண்டட் பீப்புளும் கனெக்ட் ஆகிட்டாங்க. இது ஒரு நாள் நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ரிலீஃப் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே ஒரு புலம்பல் மாதிரி இருந்துச்சு, இப்படி ஆகிப்போச்சு, ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, ஒரு 10 பேர் ஒரு 45 வயசுக்கு அப்புறம் நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஊருக்கு வந்துடணும். ஊருக்கு வந்துட்டு இப்போ இயற்கை விவசாயம் பார்த்துட்டு ஊரை பார்த்துட்டு இருந்துருவோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். இந்த புயல் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே வருது மெசேஜ், இப்போது நம்ம ஊரில் எதுவுமே இல்லை, நம்ம ஏன் வந்து திரும்பி ஊர்லேயே போய் செட்டில் ஆகணும், இப்போ சென்னையிலே, பெங்களூர்லேயே, கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வருது. ஒருத்தர் சொன்னதும் எல்லாருமே அதே சொல்கிறாங்க, ஆமாம் நானும் அதான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு
யோசிக்க வச்சுட்டே இருந்தது. ஏன்னா இப்போ இந்த ஊர் கொடுத்ததுனால தான் நான் இருக்கேன், நான் சர்வே ஆகிருக்கேன், என் வீடு சர்வே ஆகிருக்கு. இந்த ஊர் தான் இவ்வளோ நாள் நமக்கு செஞ்சுருக்கு. இப்போ இந்த ஊர் பிரச்சனைன்னு இருக்கிறப்ப எல்லாருமே இதை விட்டுட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்களே, இதையே நம்ம செய்யணும். இது ரொம்ப ஒரு நன்றி கெட்டத்தனம் மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ரிலீஃப் ஒர்க்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்ப நிறையா விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. காவிரி டெல்டாவோட கோர் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. ஏன் தென்னை விவசாயம் வந்துச்சு, ஏன் நெல் யாரும் இப்போ அதிகமாக பண்ணலை அப்படின்னு தேடி பார்க்குறப்ப அங்கே தெரிஞ்சது என்னென்னா, நெல்லுக்கு வந்து அதிக அளவில் தண்ணி தேவை. இப்போது தண்ணி ஏன் அங்கே இல்லை அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப தான் புரிஞ்சுது, அங்கே இருக்க நீர்நிலைகள் எதுவுமே சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படிங்கிறப்போ ஒரு நியூஸ் வருது. 2017 காவிரி டெல்டாவில் மட்டும் கடைமடை பகுதியில் 110 டிஎம்சி தண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒரு சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கே வருட தேவையே 5லேருந்து 7 டிஎம்சி தான். ஆனால் 110 டிஎம்சி அங்கே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது யாருமே பேசலை, இது பேசு பொருளாக இல்லை. இது எந்த டிவிலையும் வரல.